Always treat others as you would like them to treat you. That is the law and the prophets. மத்தேயு 7:12. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. எவ்வுயிரும் என் உயிர் போல், எல்லாவற்றையும் நாம் மதிப்பு கொடுத்து நம்மை போல நேசித்தல் வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை போலவே தாய்மானவரும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை எனக்கு தாரும் என்று இறைவனிடம் இறைஞ்சுகின்றார். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே என்பது யோபு 4:15. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. குறள் 33. இதுதான் முதன்மையான தேவையும் கட்டளையும் நிபந்தனையும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உள்ளத்தில் சிறந்த உள்ளமாக இருப்பது எது? எத்தகைய மாசு மறுவை நினைக்காமல், அதை பின்பற்றாமல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கக்கூடிய தன்மை. ஆற்றுநர்க்கு அளிப்போர் அறவிலை பகிர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நம்ம எல்லாருக்கும் இந்த கடைசி வரி நல்லா தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. யார் உணவு கொடுக்கிறார்களோ அவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் ஆவார்கள். அதற்கு மேலே இருக்கக்கூடிய வரிகளெல்லாம் பல வகையான காரியங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தல் என்பது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலையான ஒரு தர்மம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பல நல்ல நிகழ்ச்சிகளை யூடியூபில் பதிந்து வைத்திருப்பதை நாம் அப்பொழுது பார்ப்பது உண்டு. அதில் ஒரு காட்சி, ஒரு அம்மா கீரை விற்கிது. ரோட்டில் கூவி கூவி கீரை விற்கிது. அந்த அம்மா கிட்ட வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேரம் பேசுகிறாங்க. நமக்கு பேரம் பேசி குறைச்சி வாங்கினா தான் நிம்மதி போல். பேரம் பேசி ஒரு 10 ரூபான்னு சொன்னது 8 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு 2 ரூபாய்க்கு பேரம். அரை மணி நேரம். இந்த கீரைக்கார அம்மாவுக்கு சோர்ந்து போச்சு. சரிம்மா எடுத்துகிட்டு காசை கொடுமா என்று சலித்து கொண்டு கொடுத்தது. காசை வாங்கிட்டு கீரை கட்டு கொடுத்துட்டு கீரை அந்த கூடையை தூக்கி தலைமையில் வைக்கணும். தலைமையில் வைக்கிற சமயத்தில் அந்த கீரைக்கார அம்மாவுக்கு மயக்கம் வருது. அப்படியே சாஞ்சு உட்காந்துருச்சு. இந்த வீட்டுக்காரம்மா பதறி போய், ஐயையோ ஏம்மா ஏதாவது சாப்பிட்டியா காலையில்? இல்லை தாயி அப்படின்னு. இரு உட்கார், வீட்டில் போய் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு போய் வீட்டில் போய் 2 இட்லி வச்சு கொஞ்சம் சட்னி வச்சு கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி கொண்டாந்து சாப்பிடுமா. சாப்பிட்ட பிறகு இந்த அம்மா அவனுடைய பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏம்மா 2 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் பேரம் பேசி அந்த அம்மாவை மயக்க அடிக்கிற விலைக்கு கொண்டாந்துட்டியே, அந்த 2 ரூபா கொடுத்துருக்கலாமே. இப்போ நீ 2 இட்லி வச்ச, ஒரு இட்லியும் 3 ரூபானா கூட 6 ரூபா சட்னியெல்லாம் வச்சு இப்போ அதிக மேலே தானே நீ காசு செலவழிச்சிருக்கிற. அதுக்கு பேசாமல் பேரம் பார்க்காம காசை கொடுத்துருக்கலாமே. அப்போ அந்த அம்மா சொன்னாங்கன்னா,
தொழிலில் பேரம் பேசலாம், தர்மத்தில் பேரம் பேசக்கூடாது. முதல்ல தொழில் அது விற்கிது, நான் வாங்குகிறேன், அதில் பேரம் பேசுகிறேன். ரெண்டாவது நான் செய்கிறது தர்மம். அந்த அம்மா களைச்சி போய் மயக்க விடுவது, அதுக்கு நான் உதவி செய்கிறேன், அதில் நான் பேரம் பார்க்கக்கூடாது என்று தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள். வாங்குகிறோம், நம்ம பலவிதமான வேலைகளை செய்கிறோம், அதில் இப்படி பேரம் பேசுவது இருக்கலாம். ஆனால் மனம் இறங்கி பிறருக்கு உதவி செய்வதிலே எத்தகைய பேரமோ அல்லது எத்தகைய எதிர்பார்ப்போ இருத்தல் ஆகாது. ஆகவே மனமு அந்த மயங்கி விழுந்த அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தது போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போனவர் கொடுத்ததில்லை. இது நல்ல ஒரு அருமையான கருத்து சிந்திப்பதற்கு. The passage to eternal life is open to all, but it is narrow because it is demanding. It requires commitment, self-denial and the mortification of one's selfishness. விண்ணக பாதை என்பது குறுகலானது. ஏனென்றால் அது பல வகையிலே நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நீ இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இட் ரிக்வயர்ஸ் கமிட்மெண்ட் அண்ட் செல்ஃப் டினையல் அண்ட் மார்டிஃபிகேஷன். அந்த வழியிலே போவது, நான் எதற்காக என்னுடைய வாழ்வை தேர்ந்து கொண்டேன், எனவே எனக்கு எதெல்லாம் தேவை என்று நினைக்கின்றேனோ அவைகளை மறுக்கின்றேன். நேற்று பார்த்தோம், ஒரு சீடனுடைய மனநிலை தன்னையே மறக்க, தன்னையே மறுக்க, தன்னையே துறக்க. இதுதான் உண்மையான சீடனின் மனநிலை, மார்டிஃபிகேஷன் ஆஃப் ஒன் செல்ஃப். இவைகளின் வழியாக நான் விண்ணகத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்தல் வேண்டும். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Let me love you, my Lord and my God, and see myself as I really am, a pilgrim to this world, a Christian called to respect and love all those lives I touch, those in authority over me or those under my authority, my friends and my enemies. Help me to conquer anger with gentleness, greed by generosity, apathy by fervor. Help me to forget myself and reach out towards others. ஆண்டவரே, என் தேவனே, உம்மை நிறைவாய் அன்பு செய்வேனாக. இம்மண்டகத்தில் நான் ஒரு பயணி என்பதை உணர்ந்து நல்ல கிறிஸ்துவராக பிறர் வாழ்க்கையை தொடவும், என் அதிகாரிகளையும் சக ஊழியரையும் நண்பரையும் ஏற்று மதித்து அன்பு செய்வேனாக. கோபத்தை நயத்தால் வெல்லவும், பேராசையை தாராள குணத்தால் வெல்லவும், அனுதாபத்தை ஈகையால் வெல்லவும் எமக்கு அருள்வீராக. எல்லாம் வல்லவரை நல்லவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எவ்வாறு தன்னலமற்ற அன்பு, நீங்கள் எப்படி ஒருவரை உங்களையே அன்பு செய்கிறீர்களோ அதே போன்று பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பின் இலக்கணத்தை கற்றுத்தந்தவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை வாழ்விலே கடைபிடிப்பதற்கு வேண்டிய நல்ல மனதையும் தாராள மனதையும் தியாக சிந்தையையும் தாரும். நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை எமக்கு மட்டுமல்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும். எங்கெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மிளிர்கிறதோ அங்கெல்லாம் இருள் மறையட்டும். சாத்தானினுடைய பல வகையான வலைகள், வேதனைகள்
தடைகள் இவைகளெல்லாம் ஓடச் செய்திருடும். தொடர் ஜபம், தொடர் திருப்பலி இவைகளின் வழியாக உமது அருளை பெற இருக்கின்ற மக்களை கண் பாரும். எண்ணில்லாத மக்கள் மனதுக்குள்ளே செபித்த வண்ணமாக இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது தங்களுடைய மனக்கிடக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். இவர்களை எல்லாம் நீர் அறிவீர். நேற்று ஒரு நேயர் நார்வேயிலிருந்து என் பார்வை மங்கிக் கொண்டே வருகிறது. தந்தையே, உங்கள் செபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். வல்லமையான இந்த நற்கருணை ஆராதனையின் பொழுது நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கின்றீர்கள். என்னையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று இப்படி எண்ணில்லாத மக்கள் தங்கள் தேவைகளை தெரிவித்த வண்ணம் இவர்களையெல்லாம் நாம் முழுமையாக கவனத்தில் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீதாமே இவர்களை ஆசீர்வதியும். நல்லெண்ணத்தில் நீர் நிச்சயமாக ஆசிரை கொடுத்து அவர்களுடைய சுகவீனத்தை போக்கி நலம் தந்தருளும். உம்மை நாடி தேடி வந்தவர்கள் அனைவரும் ஒரு புதிய வாழ்வை பெற்று சென்றார்கள். நற்செய்தியிலே பார்க்கின்றோம். A new lease of life. அதே போன்று நாங்களும் வாழ்வில் ஒரு புதிய அங்கத்தை பெறுவோமாக, புதிய பரிமாணத்தை பெறுவோமாக. உமது அருளின்றி எம்மால் ஆவது ஒன்றுமில்லை. ஆகவே உமது அருளை தாரும், ஆசிரை தாரும். வல்லமையான உம்முடைய தொடுதல் எம்மை நிச்சயமாக இத்தகைய குறைபாடுகளிலிருந்து எங்களை மீட்கச் செய்யும் என்று நம்புகிறோம். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று இருக்கின்ற பல நிலைகளிலே இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்களை கண் பாரும், ஆசீர்வதியும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.